அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு இருள் நிறைந்த கடல், ஒரு பெரும் மீன், அதன் வயிற்றுக்குள் ஒரு நபி. இது சாதாரண கதை இல்லை. இது யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் அதிசயமான வாழ்க்கை. யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹுவின் தூதராக அனுப்பப்பட்டார். அவர் தனது மக்களிடம் சொன்னார், வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹுவைத் தவிர வேறு யாரும் இல்லை, அவரையே வணங்குங்கள். ஆனால் அவர்கள் கேட்டுக்கொள்ளவில்லை. அவர்கள் மறுத்தார்கள். அவரை ஏளனம் செய்தார்கள். இதனால் யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் மிகவும் வருந்தினார். பல ஆண்டுகள் அழைத்தும் அவர்களின் மக்கள் கேட்கவில்லை, மாறவில்லை. அவரின் இதயம் கனத்தது. இவர்கள் இனி ஒருபோதும் நேர்மையான வழிக்குத் திரும்ப மாட்டார்கள் என்று அவர் நினைத்தார். அந்த வேதனையில் அவர் ஒரு முடிவு எடுத்தார். அந்த நகரத்தை விட்டு வெளியேறினார். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், அது அல்லாவின் அனுமதி இல்லாமல் நடந்தது. அவர் ஒரு கப்பலில் ஏறினார். ஒரு அமைதியான கடல் பயணம் தொடங்கியது. ஆனால் அந்த அமைதி நீண்ட நேரம் நீடிக்கவில்லை. திடீரென வானம் கருங்கலமாக மாறியது. காற்று வேகமாக வீசியது. ஒரு கொடிய புயல். அலைகள் மலை போல எழுந்தன. கப்பலை அடித்தது. அது எந்த நேரத்திலும் உடைந்து போகும் போல இருந்தது. மக்கள் பதறினர். பயம் அவர்களை சுற்றிக் கொண்டது. அவர்கள் ஒருவரையொருவர் பார்த்தனர். பிறகு சொன்னார்கள், இது சாதாரண புயல் இல்லை, யாரோ ஒருவரின் தவறு காரணம். கப்பலில் ஒரு ரகசியம் இருந்தது. அந்த ரகசியம் என்ன? இந்த வரலாறு. யூனுஸ் நபி ஏறிய கப்பலில் பதட்டம் அதிகரித்தது. பயம் அனைவரையும் சூழ்ந்தது. யாரோ ஒருவரின் தவறு என்று அவர்கள் முடிவு செய்தார்கள். சீட்டெடுப்பு தொடங்கியது. ஒருமுறை யூனுஸ் நபி பெயர், இரண்டாம் முறை மீண்டும் அவரே, மூன்றாவது முறை சந்தேகமே இல்லை, அதே பெயர் யூனுஸ் நபி. அந்த நொடியில் அவர் புரிந்து கொண்டார், இது சாதாரணமில்லை, இது அல்லாவின் சோதனை. அவர் எதிர்ப்பு காட்டவில்லை, அவர் பயப்படவில்லை. முழு நம்பிக்கையுடன் அவர் தன்னை கடலுக்கு ஒப்படைத்தார். அந்த நொடியில் கடல் அவரை முழுவதும் விழுங்கியது. அலைகள் அவரை இழுத்துச் சென்றன. ஆழம், இன்னும் ஆழம். அந்த நேரம் திடீரென ஒரு பெரும் உருவம் கடலின் இருளிலிருந்து எழுந்தது. ஒரு வினாடி, அடுத்த வினாடி, அது அவரை முழுவதும் விழுங்கியது. இருள், கடலின் ஆழ்ந்த இருள். இருள், மீனின் வயிற்றின் இருள். இரண்டு இருள்கள், ஒரு மனிதன். அவர் யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாம். முழு தனிமையில், முழு இருளில். அந்த இருளில் எந்த ஒளியும் இல்லை, எந்த உதவியும் இல்லை. முழு தனிமை, முழு நிசப்தம். கடலின் ஆழம், மீனின் வயிறு, இரண்டு இருள்களுக்குள் ஒரு நபி. அந்த நேரத்தில் யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் தன் தவறை முழுமையாக உணர்ந்தார். அவரின் இதயம் உடைந்தது. அவரின் கண்கள் கண்ணீரால் நிரம்பின. அவர் கைகளை உயர்த்தவில்லை, ஆனால் அவரது இதயம் அல்லாஹுவை நோக்கி உயர்ந்தது. முழு பணிவுடன், முழு நம்பிக்கையுடன் அவர் அழைத்தார், லா இலாஹ இல்லா அன்த சுபஹானக இன்னி குந்து மினல்லாலிமீன். உம்மைத் தவிர வேறு இறைவனில்லை, நீயே பரிசுத்தமானவன், நிச்சயமாக நான் தவறு செய்தவன். அந்த இருளிலிருந்து வந்த அந்த ஒரு துஆ வானங்களை எட்டியது, அர்ஷை அடைந்தது. அல்லாஹ் அவரது துவாவை ஏற்றுக்கொண்டார். அந்த மீனுக்கு கட்டளை கொடுத்தார். அது அவரை கரைக்கு வெளியேற்றியது. பின்னர் யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் மீண்டும் தனது மக்களிடம் திரும்பினார். ஆனால் அவர் பார்த்தது ஒரு அதிசயம். ஒரு காலத்தில் மறுத்த மக்கள் இப்போது அல்லாஹுவை நம்பியிருந்தார்கள். அவர்கள் மனம் மாறியிருந்தது. அவர்கள் தௌபா செய்திருந்தார்கள். அவர்கள் உண்மையான வழிக்கு திரும்பியிருந்தார்கள். ஒரு நபியின் பொறுமை,
ஒரு உண்மையான துவா, ஒரு இறைவனின் கருணை. இதுவே இந்த கதையின் அழகான முடிவு. இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம், எந்த நிலையிலும் அல்லாஹுவை மறக்கக்கூடாது. தவறு செய்தாலும் திரும்பும் வாய்ப்பு எப்போதும் இருக்கிறது. ஒரு மனமார்ந்த துவா வாழ்க்கையை மாற்றும் சக்தி கொண்டது. அல்லாஹ் நம்முடைய தவறுகளை மன்னித்து நம்மை நேரான வழியில் நடத்துவானாக. ஆமீன். இன்னும் இதை போன்ற வரலாறு கதைகள் வேண்டும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த கதை பிடித்திருந்தால் யூனுஸ் நபி என்று கமெண்ட் பண்ணுங்க. மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் செய்து நன்மைகள் பெறுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.